Please subscribe Sadhguru Sai Creations. ஆக மூட்டு வலிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு தான் இன்றைக்கி நிறையா சொல்லியிருந்தாலும் இந்த நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தீர்வு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் சொல்லுங்கள் சார். அந்த தட்டுதே கிடையாது, தூங்குறான்னு சொல்லிட்டு சோம்பேறியாகவே ஆக்கிட்டு போயிடுறாங்க. கடைசியில் எழுந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலையும் வந்துடுது. லோடு எடுக்கிறவங்க, லோடு தூக்குறவங்க, வண்டியிலே போகிறவங்க, நின்றுக்கிட்டே இருக்கிறவங்க, நரம்பு சுருட்டல் இருக்கிறவங்க எல்லாருமே ஈஸியாக செலவில்லாமல் ரொம்ப அழகாக காம்பேக்டாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நரம்பு சம்மந்தப்பட்ட மஜ்ஜை சம்மந்தப்பட்ட திசுக்கள், இதெல்லாம் எப்போ வீக் ஆகுதோ, இன்றைக்கி எலும்பு பிரச்சனையாக இருக்கா, வயசாகுதா ரீப்ளேசிங், நரம்பு வயசாகுதா ரீப்ளேசிங், எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா அது வீக் ஆக்கி விட்டும், அப்படியே கொலன்னு ஆக்கி அந்த இடத்துல புண்ணு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டி வலி ஆரம்பிச்சிடும், பார்த்தா வாதத்தின் நிற்கும். பெரியவங்க வயசானவங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுற காலத்தில் கால் வீக்கம் என்னத்துக்கு வேணால் அந்த எண்ணெய் பயன்படுத்தலாம். ஓடுற மூடில் விளையாடுற மூடில் இருப்பாங்க. நீங்கள் தான் சொல்லி வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுற, பின்னாடி ஃப்யூச்சரில் நீ நல்லா இருக்கணும், அதுக்காக நீ ஒரு 1/2 hour உனக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். தடவி வச்சு உட்கார வச்சுருங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெரியவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க வீட்டில் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் இருப்பாங்க, நடுவில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க, வண்டியிலே போகிறவங்க இருப்பாங்க. ஆக காரே ஓட்டினாலும் ஷோல்டர் பெயின் இருக்கும். ஆக மூட்டு வலிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு தான் இன்றைக்கி நிறையா சொல்லியிருந்தாலும் இந்த நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தீர்வு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் சொல்லுங்கள் சார். நிறையா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஒன்று நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கோ இல்லை இன்டேக்காகவோ இல்லை பார்த்திங்கன்னா வெளியில் பூச்சிக்காகவோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் வெளிப்பூச்சாக உள்நுழையக்கூடிய விஷயம் இன்றைக்கி ஆத்ரைட்டிஸாக இருக்கட்டும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நரம்பு பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும், சியாட்டிக்காவோடைய ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாமே நம்மளோட டோட்டல் வெயிட்டையும் எதுனா இடுப்பும் முட்டியும் தான் தாங்குது. இந்த இடுப்பு வலியும் L4 L5 ப்ராப்ளமும் ப்ளஸ் முட்டி, ஸோ ஆத்ரைட்டிஸ், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த கொடுக்கக்கூடிய ரெமடிஸ்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மிக்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அவுட் அப்ளிகேஷன், அதேமாதிரி முட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி, தட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை நம்ம செஞ்சு காட்டுவோம். இன்றைக்கி தட்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டிமுலேஷன் யாருமே தூண்டுறதே கிடையாது. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, தட்டி எழுப்புனா தான் நீங்கள் எழுந்திருப்பீங்க. டயர்டாக இருக்கும்போது எப்படி அந்த தட்டுதே கிடையாது, தூங்குறான்னு சொல்லிட்டு சோம்பேறியாகவே ஆக்கிட்டு போயிடுறாங்க. கடைசியில் எழுந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலையும் வந்துடுது. ஆக நோய் அறிகுறி தென்படும் பொழுது தட்டு வருமத்திலேயே அழகாக சரி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வெளிப்பூச்சாக பூசக்கூடிய சில பவுடர்ஸ் இருக்குது, நேச்சுரலாகவே அதை நம்ம செய்யலாம். அதேமாதிரி எண்ணெய் முறைகளும் இருக்குது. ஸோ நம்ம அழகாக இன்றைக்கி தட்டு வர்மம் ப்ளஸ் ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அப்படியே வெளிப்பூச்சாக பூசக்கூடிய விஷயங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான விஷயம். ஆக லோடு எடுக்கிறவங்க, லோடு தூக்குறவங்க, வண்டியிலே போகிறவங்க, நின்றுக்கிட்டே இருக்கிறவங்க, நரம்பு சுருட்டல் இருக்கிறவங்க, ஆக மொத்தம் எல்லாமே ஒன்றா இருக்கக்கூடிய கன்ஜெக்ஷன் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா முட்டி வலி, அடுத்தது ஜாயின்ட்ஸ். இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா அக்குப்புள்ளி மாதிரி இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா நேராக அவங்களுடைய முட்டி பாயிண்ட்டு, இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் வயதின் காரணமாகவும் வரும். மூப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அப்படியே இருந்துட்டு போகுதுப்பா, வயசாகி போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வலி வேதனையை அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பரவாயில்லன்னு சொல்லி டாலரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எளிய மருத்துவம் இருக்கும்பொழுது எதுக்காக அந்த வலியை நம்ம தாங்கிக்கணும்? ஆக எல்லாருமே ஈஸியாக செலவில்லாமல் ரொம்ப அழகாக காம்பேக்டாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வீக்னஸ் தான் மெயினான காரணம். மெட்டபாலிசம் எப்போல்லாம் கீழே இறங்குதோ அப்போல்லாம் இந்த மூட்டு பிரச்சனை வரும், நரம்பு பிரச்சனை வரும், வீக்னஸ் இருக்கும், நரம்பு தளர்ச்சி இருக்கும். ஸோ பார்க்கின்சன்ஸ் வர ஆரம்பிக்கும். மெட்டபாலிசம் பலம் இழக்கும் பொழுது, இம்யூனிட்டி பலம் இழக்கும் பொழுது, ஆக அந்த பலத்தையும் சேர்த்து கொடுத்தோம்னா, இம்யூனிட்டியும் மெட்டபாலிசம் வளம் ரெண்டுமே சேர்ந்த விஷயத்தையும் ஒரு ஃபுட்டு முக்கியமாக அதுக்கான விஷயத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேல் பூச்சாக பூசக்கூடியது பார்க்கலாம், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அண்டு தட்டு பாயிண்ட் பார்க்கலாம். இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப சிம்பிளாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம இருக்கக்கூடிய காய்கறிகளில் அது நம்ம இருக்குது. அது ஒன்றுமே கிடையாது. கேரட், விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். கேரட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். அடுத்தது நுணா இலை கஷாயம். யாரெல்லாம் மூட்டு வலி இருக்காங்களோ நுணா இலை கஷாயம் எடுத்தாங்கன்னா அவ்வளோ சூப்பர். கேரட் ஜூஸ் நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம், காலை மாலை. அந்த வெறும் வயிற்றில் யாரெல்லாம் நுணா ஜூஸ் எடுக்கிறாங்களோ நுணா இலை அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் கீரை வைக்க மாட்டே கேட்டிங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆக மொத்தத்தில் ஈஸியாக கிடைக்கிறது தான் நுணா லீஃப். ஸோ இந்த நுணா லீஃப் கிடைக்கலன்னா, நுணா இலை காஞ்சதாகவே நாட்டு மருந்துகள் எல்லாம் கிடைக்கிது, அதை வாங்கிக்கோங்க. 4-5 நுணா லீஃப் எடுத்து காலையில் எடுத்து ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சிருங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட மஜ்ஜை சம்மந்தப்பட்ட திசுக்கள், இதெல்லாம் எப்போ வீக் ஆகுதோ,
அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வருது. நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா பலம் வளம், மெட்டபாலிசம் ப்ளஸ் இம்யூனிட்டி ரெண்டுமே கொடுக்கக்கூடியது நுணா இலை. அதனால தான் இன்றைக்கி நோனி ஜூஸ் பட்டையை கலப்புது. நோனி ஜூஸ் இன்றைக்கி தரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரீப்ளேஸிங் கெப்பாசிட்டி. இன்றைக்கி வந்து எலும்பு பிரச்சனையாக இருக்கா, வயசாகுதா ரீப்ளேஸிங், நரம்பு வயசாகுதா ரீப்ளேஸிங், பிளட் வயசாகுதா ரீப்ளேஸிங், தசை நார்கள் எல்லாம் ரீப்ளேஸ் திருப்பி ரிவைஸ் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நுணா இலை ஜூஸ். நுணா இலை பழம் எடுத்துக்கலாம், நோனி எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இலை கஷாயம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது நான் சொல்லக்கூடிய டாப் டு பாட்டம். இன்றைக்கி முட்டை பிரச்சனை இருக்கவங்க தான் கிடையாது, வீக்காக இருக்கிறவங்க. மெட்டபாலிசம் நான் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், நான் வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், ரெண்டுமே தான் வியாதியே கிடையாது, அதுதான் அடுத்த விஷயம். பட் இதை எடுத்துகிட்டாலே போதுமான விஷயம். இது ஃபஸ்ட்டு கஷாயம். அடுத்தது மேல் பூச்சாக தடவக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உளுந்தை காய வச்சு பவுடராக்கி வச்சுருங்க, அரைச்சி வச்சுருங்க. ஸோ அது ஒரு 100 கிராம் இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ தேவைப்படுறதை எடுத்து வச்சுக்கோங்க. விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சள், அவ்வளோதான். முட்டியில் நீர் தேங்கி இருக்கும், வைரஸ் இருந்து அந்த இடத்தையே, அந்த தசை, அந்த நார்கள் ப்ளஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா அது வந்து வீக் ஆக்கி விட்டும், அப்படியே கொலன்னு ஆக்கி அந்த இடத்துல புண்ணு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டி வலி ஆரம்பிச்சிடும். பார்த்தா வாதத்தின் வந்து நிற்கும். வாதம் பித்தம் கபம், அந்த வாதத்தில் தான் நீர் கொத்திட்டுருக்கு. ஒரு சைடாக பார்த்திங்கன்னா அப்படி வீங்கிட்டு நிற்கும், தொடை வீங்கி இருக்கும், கால் வீங்கி இருக்கும். இங்கே ஆரம்பிக்கிறது தான். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, உளுந்து பவுடரை கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க. அதேமாதிரி இல்லைன்னா உளுந்து மாவாகவே அரைச்சி வச்சுருக்கீங்களா, இந்த உளுந்து இட்லிக்கு அரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியும் அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கெண்ணெய் 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மேலே பேக் போட்டுக்கோங்க, முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக எப்பேற்பட்ட மூட்டு வலி, ஆத்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் மஜ்ஜை கோளாறு, தசை டேர் ஆகிருக்கு, அங்கே மஜ்ஜை டேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆரம்பிச்சிடும். இது மேல் பூச்சாக. மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட தேவையில்லை, உங்களுக்கு அந்த தேவையான பவுல் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுமாரி நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதுமான விஷயம். இந்த இன்ஃபெக்ஷனை அது சரி செய்துவிடும். உளுந்து சொல்லவே தேவையில்லை, உள்ளே போய் எங்கே எலும்பு மைல்டு கிராக் இருக்கா, தண்ணி கோத்துட்ருக்கா, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறது உளுந்து. விளக்கெண்ணெய் சொல்லவே தேவையில்லை, லூப்ரிகண்ட்டை கொடுத்துரும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வேப்பெண்ணையும் சேர்க்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. விளக்கெண்ணெய் கொஞ்சம் எப்படி சேர்க்குறீங்களோ அதுமாதிரி வேப்பெண்ணையும் சேர்த்துக்கோங்க. சில பேர் வேப்பெண்ணெய்னால கன்வீனியன்ட்டாக இல்லை, அந்த ஸ்மெல் எனக்கு தாங்கலை அப்படின்னா வெறும் இது மட்டும் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணையே சூப்பராக இருக்கும். சூப்பர் டூப்பரான சில விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வேப்பெண்ணையும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலவையில் தான் அந்த காலத்துலலாம் அடிப்பட்டுச்சுன்னா கட்டுச்சுலாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் அப்படி விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் ப்ளஸ் உளுந்து அந்த போட்டு அழகாக கட்டுவாங்க. எப்பேற்பட்ட கட்டையும் சரி செய்து விடும். பார்த்துருப்பீங்க சில பேர்லாம் ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் அடிக்கும், ஆனால் பக்கத்தில் வச்சுருப்பாங்க, ஆனால் சீக்கிரமாக க்யூர் ஆயிடும். கட்டு போட்டுட்ருப்பாங்க, ரொம்ப நேரம் ஆகும், சரியாக அலைன்மெண்ட் இல்லாமல் பக்காவாக சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கட்டு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கட்டுலேயே மாவு கட்டு, எண்ணெய் கட்டு, இவ்வளோ கட்டு இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது மூட்டு வலி, மூட்டுவாதம், முடக்குவாதம், எந்த இதுக்கு வேணாலும் இந்த பேச்சஸ் போடலாம். கொஞ்சம் ரெகுலராக போடணும். சில பேர் 3-4 வாட்டி போட்டுட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் தூக்கி விட்டு போவாங்க. ஸோ அது போய் ஜாயின் பண்ணணும், கிராக் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து தட்டு வருமம். இங்கே இருக்கக்கூடிய மூட்டு வலியாக இருக்குன்னா அதோட பாயிண்ட் இங்கே கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அம்கம் க்ளீனாக ஒரு பெயின் இருக்கும். கையை வந்து பார்க்கின்சன்ஸ் வந்து கழுத்து ஆடுது பார்த்திங்களா, சில பேருக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். இதை பட்டு அமுக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே நிற்கும், சூப்பராக இருக்கும். இங்கே என்ன பண்ணால் 1 2 3 கொஞ்சம் இப்படி தட்டினா போதும். இல்லைனா ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்க, இல்லைனா ஒரு ப்ரெஷர். நீங்கள் இங்கே கை வச்சு பாருங்கள், உங்கள் கையே ஃப்ரீயாக இருக்கும், கழுத்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடத்துல டைட்னஸே இருக்காது, அப்படி ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக இருக்குது, எனக்கே கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் அமுக்கிறேன், பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே கூட செஞ்சு பார்க்கலாம். கரெக்டாக இந்த ஷோல்டர், இந்த செஸ்ட்டு இணையிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தில் ஒரு அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கை வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எடுத்த பாருங்கள் டைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக என்னோடய கை நார்மலாக இருக்குது, அப்படியே பாருங்கள் இந்த இது அமுக்கிறேன் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது பாருங்களேன். என்னமோ ஒரு பேலன்சிங் இருக்கிற மாதிரி. எடுத்துகிட்ட பாருங்கள் கரெக்டாக ஸ்டிக் ஆகும். அதாவது ரொம்ப இருக்காது, இங்கே அமுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும், நல்லாவே தெரியும். இதை எடுத்துகிட்டா லைட்டாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ பெரிய பாயிண்ட் தெரியுங்களா. ஆக்சுவலி ஷோல்டர் தூக்க முடியல, எனக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் ஆகிடுச்சு, இதை மட்டும் இந்த பாயிண்ட் அமுக்கினாலே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெண்டு கையிலையுமே பண்ணணும். அப்போ இல்லையா தட்டு வருமத்தில் இப்படி தட்டிக்கிட்டே இருந்தோம்னாலே போதும், எல்லா இடமே சரியாகும். முட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த பாயிண்ட், அதாவது இந்த இடத்துல இருக்கும். முட்டி இங்கே இருக்குன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அமுக்குனா ஒரு புள்ளி இருக்கும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படியும் பண்ணலாம். இல்லையா இப்படி வச்சுட்டு இப்படியும் தட்டலாம். இந்த இடத்துல தட்டினாலே போதும். அதேமாதிரி 2 முட்டி பயங்கரமாக வலிக்கும் போது எப்படி தட்டுறது அப்படின்னா லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் சரியான பிறகு தட்டலாம். இந்த தட்டு வருமத்தில் அவ்வளோ ப்ரெஷர். இப்படி தட்டினா என்ன ஆகிடும், இப்படி தட்டினா சரியாயிடுமா, தட்டி பாருங்கள் சரியாகிறது தெரியும்.
ஸோ தட்டு வர்மத்தில் இது தட்டினாலே போதுமான விஷயம் தான். தட்டினீங்கன்னா அந்த இடத்துல வர்ம புள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்டக்கு, அங்கே இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் ப்ராப்ளம், ரத்த ஓட்டம் எல்லாமே சரியாகும். ஸோ தட்டு வர்மத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஐட்டம் சொல்லியிருக்கோம், அதேமாதிரி மேல் பூச்சாக சில விஷயம் கொடுத்துருக்கோம். அப்போ தட்டு வைத்தியம் பண்ண பிறகு உடம்புக்கு நரம்புக்கும் நலம்புக்கும் சூப்பரான கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா. ஸோ அஸ்வகந்தா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பாலில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இந்த எலும்புக்கெலாம் ஒரு போஷாக்கு கொடுத்த மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இதே வேறு ஒரு ஆயில் டைப்பில் எனக்கு வேணும், இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆயில் அப்படிங்கன்னா கருஞ்சீரக எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் 2 மிக்ஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இதோட நீங்கள் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் 100 கிராம், ஆலிவ் ஆயில் 100 கிராம், கருஞ்சீரக எண்ணெய் 100 கிராம், 3 மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். லைட்டாக சூடு பண்ணி வெதுவெதுப்பாக எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் பூச்சாவும் சரி, வெளிப்பூச்சாவும் சரி, இதை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். பெயின் எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். அந்த 3 எண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஆலிவ் ஆயில் சொல்லவே தேவையில்லை, ஸ்கின்னில் சாஃப்ட் பண்ணி அழகாக ஊடுருவும். கருஞ்சீரக எண்ணெய் அந்த வாதம் பித்தம் கபத்தை அழகாக தூக்கி விட்டுடும். ஆக விளக்கெண்ணெய் லூப்ரிகண்ட்டாக உங்களுக்கு எங்கெங்கே தேவையை ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா ஏரியாவில், அடுக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக போகும். நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தின் 1 வீக்கில் நல்ல ரிசல்ட் இருக்கும். பெரியவங்க வயசானவங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுற காலத்தில் கால் வீக்கம் என்னத்துக்கு வேணால் அந்த எண்ணெய் பயன்படுத்தலாம். லைட்டாக சூடு பண்ணலாம், அவ்வளோதான். அழகாக உங்களுக்கு தேவையானது மசாஜ் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும். ஆக மிக முக்கியமான பதிவு, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க, பிள்ளைங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் இந்த புக்கை தூக்கத்துக்கு இப்போ வந்து அவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்க நைட் டைமில் ஃப்ரீ டைமில் இல்லாட்டினா சனி ஞாயிறு இந்த எண்ணெயை நீங்கள் அவங்களுடைய முதுகு ஸ்பெயின் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளுக்கு இந்த கவனத்தை செலுத்துங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கூன் முதுகு போடுறாங்க இப்போவே. அவங்க இன்றைக்கி வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கேயும் பார்த்திங்கனாக்கா இது தேவை தான். எல்லாம் டைமில் ஓடணும், அவங்க ஸ்கூலில் ஏறணும், அவங்க சைக்கிள் ஓட்டணும், அதேமாரி பஸ்ஸில் ஏறி ஓடணும், டைமிங்கில் ஓடி போய் பிடிச்சாகணும், ஓடணும். இவ்வளோ விஷயத்துக்கும் அவங்களுடைய இன்றைக்கி கிலோ சாப்பாடெலாம் கரெக்டாக இருக்குன்னா இல்லை. ஆக இந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, ஆலிவ் ஆயில், கருஞ்சீரக எண்ணெய் ப்ளஸ் விளக்கெண்ணெய், இந்த 3மே அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்களா, சனி ஞாயிறு வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அப்போது ஒரு ஈவினிங் டைம்லேயோ இல்லைன்னா ஒரு சாயந்தர நேரத்துலையோ அவங்களுடைய ஃபுல் ஷோல்டர், கால் டைஸு, அவங்களுடைய கெண்டைக்கால் இதில் எல்லாம் போட்டு விட்டு ஒரு 1/2 hour உட்கார வச்சுருங்க. நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், மசில் நல்ல பலம் இருக்கும். அவங்க இந்த பெயின்லாம் வந்து அவ்வளோ ரிலீஸ் ஆகும். ஏன்னா அவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தூக்குற மூட்டை ரொம்ப பெருசு. ஸோ நம்ம தான் இந்த ப்ரிப்பரேட்டியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸ்பெயினில் தடவுங்க, முக்கியமாக இந்த கழுத்து இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு, ஏன்னா மொபைல் பார்க்குறாங்க. ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ கழுத்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஓடுற மூடில் விளையாடுற மூடில் இருப்பாங்க. நீங்கள் தான் சொல்லி வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுற, பின்னாடி ஃப்யூச்சரில் நீ நல்லா இருக்கணும், அதுக்காக நீ வந்து ஒரு 1/2 hour உனக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். தடவி வச்சு உட்கார வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு குளிக்க வைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 2-3 வாரம் நீங்கள் பண்ணும்பொழுது அவங்க வெளியிட்டு போய் தலை வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, கால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, கால் அமுக்கி விட சொல்லி கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களுடைய விஷயங்கள் அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துக்கிறதுக்கான ஒரு தகுதியும் சக்தியும் எலும்புக்கு வந்துவிடும். ஆக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.